வெல்கம் சூர்யா இ-பைக் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் இருக்க ஹப் மோட்டாரோட காயில். இந்த ஹப் மோட்டரோட காயில் இதுதான் வந்து ஸ்டார்டர், சரிங்களா? இதில் வந்து மூணு லீடு இருக்குது. இது வந்து ஒரு லீடு, 2 லீடு, மொத்தம் 3 லீடு. இது ப்ளூ கலர், ஒரு ப்ளூ கலர் லீடு, இது ரெட் கலரு, இது எல்லோ கலர். 3 லீடு எடுத்திருக்காங்க. இது காமன் வந்து நாட் கனெக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. காமன் வந்து இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 3க்கு மட்டும் சப்ளை கொடுப்பாங்க. இதை மாற்றி கொடுக்கறதுனால ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகி ஓடும். இதுதான் ஸ்டார்ட்ரு, இதுதான் ரோட்டார், இதுதான் ரோட்டார் தான் ரோட்டரு. இதில் ஒரு கவர் போட்டு மூடியிருப்பாங்க. நடுவில் பேரிங் வரும். இதுதான் இந்த வீல் தான் வந்து வீலோட இந்த பகுதி தான், வீலோட இன்னர் பகுதி தான் ரோட்டரு. இந்த ரோட்டரில் இந்த மாதிரி மேக்னெட்டு கொடுத்துருப்பாங்க, சின்ன மேக்னெட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஹை எஃபிஷியன்சி உள்ள பர்மனண்ட் மேக்னெட்டு. இந்த ரோட்டரில் வந்து 52 மேக்னெட்டு செல்லு கொடுத்துருக்காங்க. நார்த் போல் சவுத் போல் மாறி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் போட்டு ஒட்டியிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட், ஹை எஃபிஷியன்சி. ஒரு சில நேரம் இப்போ இந்த மேக்னெட்டெல்லாம் நம்ம பிரித்து ஒரு 4-5 தள்ளி தூர போட்டோம்னாவே அதுவே ஒரே அடுக்காக போய் ஒட்டிக்கிறோம். அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். கொஞ்சம் விட்டானாலும் இந்த பாருங்கள், ஹை எஃபிஷியன்சி மேக்னெட்டு பாருங்கள். மேக்னெட் வந்து வீலையே தூக்குது. 52 மேக்னெட்டு, 52 மேக்னெட்டு பாருங்கள். மேக்னெட் வந்து வீலையே தூக்குது. அவ்வளோ பர்மனண்ட் மேக்னெட்டு, பவர்ஃபுல் மேக்னெட்டு. நம்ம காயிலுக்கு சப்ளை கண்ட்ரோலர்லேருந்து இதுக்கு கொடுக்கும்போது, இதுக்கு மாறி கொடுக்கும்போது இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்போது இந்த பர்மனண்ட் மேக்னெட் வந்து இந்த ரோட்டாரில் சுற்றி இருக்கிறதுனால இந்த மாறுபட்ட துருவங்கள் மூலியமாக நமக்கு ரொட்டேட்டர் ஆகுது. எலக்ட்ரிக் பைக்கோட ஹப் மோட்ரு. ஆனால் இதெல்லாம் வந்து மேக்னெட் வந்து ஹை எஃபிஷியன்ஸாக இருக்கிறதுனால முன்னனுபவம் இல்லாதவங்க கழட்டக்கூடாது. ஏன்னா அடி வாங்கிடும். இந்த மேக்னெட்டோட பவர் வந்து இந்த மேக்னெட்டோட பவர் வந்து அந்த ஸ்டார்டரை வந்து சைடு ஓரங்களை வந்து காலி பண்ணிடும், அடித்து தூக்கிடும். பாருங்கள், ஸ்டார்டரையே தூக்குறோம். பர்மனண்ட் மேக்னெட் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும். சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறோம். இந்த மேக்னெட் வந்து இந்த ரோட்டரில் இப்படி சைடில் நெட்டாக அடிச்சிருப்பாங்க. மேலேருந்து ஒரு அலுமினிய கட்டை ஏதாவது வச்சு அடிக்கலாம். மெட்டல் வச்சு அடித்தோம்னா பார்த்து அடிக்கணும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பிடிச்சி இழுக்கும். இதான் க்ளீன் பண்ணணும். இதில் மோட்டார் கம்ப்ளைண்ட்டு, மேக்னெட் கம்ப்ளைண்ட்டில் வர்ற கம்ப்ளைண்ட் வந்து ஜர்க் ஆகும். வீல் வந்து ஜர்க்காகி விடும். இதுதான் இந்த ஹப் மோட்டரில் உள்ள கம்ப்ளைண்ட்டு. மேக்ஸிமம் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா புது வீல் மாற்றுறது பெட்ரு. கம்பெனியில் புது வீல் வாங்கி மாட்டிக்கிறது தான் பெட்ரு. ரொம்ப ஒரு சில நேரம் வேலை முடியும்னா மட்டும்தான் முடிக்க முடியும். லக்கை பொறுத்து தான். எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கன்னா எப்படி என்னன்னு தெரில. பெரும்பாலும் புதுசு வாங்குறது தான் சாலச்சிருந்தது. முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணி வேலை பார்த்துக்கலாம். கால் சென்சார் மாற்றிக்கலாம். கால் சென்சார் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருப்பாங்க கால் சென்சார். ஒரு காடி மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த காடியில் 3 வைக்கணும். இதுதான் ஹப் மோட்டரோட கனெக்ஷன். இது ஸ்டார்ட்ரு, இது ரோட்ரு, மேக்னெட்டு எல்லாம் பார்த்தோம். இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க பார்க்குறவங்க. நன்றி, வணக்கம்.